காலச்சக்கரம் டூ நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் டேரின் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் டேரியின் செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.0 இது இயற்கையும் வாழ்வியல் முறை உன்னுடன் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள 31 உதவியாளர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களையும் 17 உதவியாளர் ரொட்டேரியன் இந்திரன் அவர்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும் காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் அடுத்து நம்முடன் மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்தூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் செயலாளர் ரொட்டேரியன் ஆர் சண்முகவேல் அவர்களையும் நமக்கு ஆசிரியர் மிக எளிமையாகவும் சிறப்பாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் இன்று சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற இறைமார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும் மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசி வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிசுந்தரம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நல்லவைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனங்களை அகத்துறை செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியை நிலைநாட்டி ஓய்வெந்தி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாதுகாப்பதையும் குறிக்கவும், பொருளாதார சமயத்தொடரை நீக்கவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்ளும் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்களும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழாக்களை சுற்றி ஒன்று கூடி மெய்யாக எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டில் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் சிவம் சங்கத்தின் செயலாளர் ரவிசந்திரன் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவனதில் அழைக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்கள் நன்றி. மீட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். பயிற்சி சூரிய வணக்கம்,
சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை 1. நான்கு இடது கால் பாதம் இருக்கையில் நடுவாக வேண்டும். 5. 6. 7. 8. 9. வலது கால் பாதம் இரு கைகளுக்கு நடுவாக இருக்கட்டும். 10. 11. அப்படியே பின்னாடி bend பண்றோம். 12. ஒரு ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தினுடைய நன்மைகள்: கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது, ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயாராகிறது. அடுத்ததாக முதல் ஆசனம் பிரசீதர் படவட்டாசனம். கால்களை எந்த அளவுக்கு நாம அகலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். கைகளை ஊன்றிக்கிறோம். உங்களால் இந்த நிலை இப்படி இருக்க முடிஞ்சதுன்னா இதே நிலையில் நீங்க இருக்கலாம். இல்ல அதுக்கு அடுத்த நிலை வந்து கைகளை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் தலை வச்சிய கீழே வச்சுக்கிறோம். 10 எண்ணிக்கை அப்படியே அதே நிலையில் இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா தலை மேல எடுத்துக்கிறோம். கால கிட்ட கொண்டு மெதுவா மேல கொண்டுப்போம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த பிரசித்த படவட்டாசனத்தினோட நன்மைகள்: நினைவாற்றல் அதிகரிக்கிறது, முடி உதிர்வது தடுக்கப்படுகிறது, கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது. அடுத்ததாக உட்கட்டாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். முதல் நிலை. 2வது நிலை தோள்பட்டைக்கு நேர கைகள் நீட்டிக்கிறோம். 3வது நிலை நாற்காலியில இப்படி அமர்ந்து அந்த நிலைக்கு வந்துடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா மூச்சு அழுத்தி மெதுவா மேல வந்துடுறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு.
இந்த ஆசனம் உட்கட்டாசனத்தோட நன்மைகள் மூட்டு வலிய சரி ஆசனம். அதுல பின்னாடி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத உளைச்சல்கள் தொடர்ந்து இது ஒரு 5 முறை நாம் செய்யறப்போ அது தேவையில்லாத ஊளைச்சதைகள் குறையும். ஒரு 5 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 4 தடவை செய்யறப்போ 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு சமம். அடுத்ததாக கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். பூனை ஆசனம். நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டுட்டு கீழே போறோம். அப்படியே கைகள் நல்லா ஊனிக்கிறோம். தலையை நேர் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு காத்து விட்டு மெதுவா மேல வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த பூனை ஆசனத்தோட நன்மைகள் தொண்டை சம்பந்தமான நோய்கள், தைராய்டு நோய் குணமடையும், நினைவாற்றல் அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் நல்ல பலமடையும். அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். அப்படியே முட்டி நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம் இடதுபுறம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக ஒட்டகாசனம். ஒட்டகாசனங்கள் வந்து பல்வேறு நிலைகள் இருக்கு. நம்ம முட்டி போட்டுக்கிறோம், கால் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம், முட்டி ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். இப்போ இடுப்பை கெட்டியா கட்டை விரல் வந்து நல்லா உள்ள இருக்கட்டும், 4 விரல் நல்லா இடுப்பு பிடிச்சிருக்கட்டும். வயிற்றை முன்னாடி கொண்டு வரோம், தலையை தொங்க போடணும். இதே நிலையில் இருக்கிறோம். ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. மறுபடியும் ஒரு நீண்ட மூச்சு. ஒட்டகாசனத்திலேயே நம்ம மூச்சு காத்த வெளியேற்றணும். ஒட்டகாசன நிலைக்கு வந்தவரை இடுப்பு பிடிச்சிக்கிறோம், தலையை தொங்க போடுறோம், மூச்சு காத்த வெளியேற்றுறோம், வாயை முடிக்கிறோம். 1 நல்ல வெளியேற்றணும், வயிறு சுருங்கி வெளியேற்றும். 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கைகள் பின்னாடி அடிக்கிறோம். மகாமுத்திரை. நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம், மூச்சு காத்து விட்டுட்டு கீழே போறோம். ஆழமான மூச்சு. மூச்சு காத்து விட்டு மெதுவா மூச்சு காத்து விட்டு மேல வந்துடுறோம். கற்பனை தேர்ல பறந்துகிட்டு இருக்கிற பல்வழிக்கிட்டியா? நல்லா நம்ம செஞ்சது ஒட்டகாசனம்.
இந்த ஒட்டகாசனத்தினோட நன்மைகள்: தைராய்டு, தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமடைகிறது. ஆஸ்துமா, வீசிங் சரியாகிறது. மூளை சுறுசுறுப்படைகிறது. அடுத்ததாக காலங்களை நீட்டி வச்சுக்கிறோம். பச்சிமுத்தாசனம், புதியங்காலை பெருவரை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் உடம்போடு ஒட்டி வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டு கீழே போறோம். கால் முட்டி தூக்காம நம்ம எந்த அளவுக்கு கீழே குமிய முடியுமோ அந்த அளவுக்கு கும்பினா போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு காத்து விட்டு மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். அடுத்ததாக படகாசனம். முதல் நிலை, நல்ல கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை, தலைங்காலையும் ஒரே நேரத்துல மேல தூக்குறோம். தொடையை நம்ம பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கலாம். நல்லா முட்டிக்கு பக்கத்தால் இப்படி பிடிச்சிக்கலாம். ஒரு 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கிறோம். இல்ல கைகள் தனியாக வச்சுக்கிறோம் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. மெதுவா வலது கையை ஊனி மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு. நம்ம பச்சிமத்தாசனம், படகாசனம் செஞ்சோம். இந்த பச்சிமத்தாசனத்தோட நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்லா பலமடைகிறது, தொந்தி கரைகிறது, சக்கரை நோய் சரியாகிறது. அடுத்ததாக படகாசனம். படகாசனத்தினோட நன்மைகள்: இடுப்பு பகுதியில் உள்ள தேவையில்லாத உழைச்சதைகளை குறைக்கிறது. குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரசவத்துக்கு பின் ஏற்படுகின்ற அந்த சதைகள் எல்லாம் குறைகிறது. எர்னியா, குடல் இறக்கம் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த படகாசனம், நவாசனம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக காலை நீட்டி வச்சுக்கிறோம். பத்மாசனம். அப்படியே நாம வலது காலை எடுத்து இடது கால் தொடைக்கு மேல போட்டுக்கிறோம். இடது காலை எடுத்து அப்படியே நாம வலது கால் தொடைக்கு மேல போட்டுக்கிறோம். அடுத்த இதுலயே நாம அந்த பத்ம புஜங்காசனம் செய்ய போறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அப்படியே நம்ம படுத்துக்கிறோம். முதல் நிலை பத்ம புஜங்காசனம். இரண்டாவது நிலை தோடை நேர் வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை மெதுவா மேல வந்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே படுத்து போயிடணும்.
ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து அப்படியே நெஞ்சு முகத்தால கை வைக்கணும். மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். அடுத்ததாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி பின்னாடி வலது காலை எடுத்து போட்டு செஞ்சோம்னா அடுத்து நம்ம இடது காலை எடுத்து போட்டு செய்யணும். இடது காலை எடுத்து முதல்ல போட்டுக்கிறோம். கை தொட்டி பத்ம புஜங்காசனம். அப்படியே மெதுவா போறோம். அப்படியே நேற்று தரையை வச்சுக்கிறோம். கை முன்னாடி நீடிக்கிறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை வந்து கை முன்னாடி தாடி நேர் வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை நல்லா வயிற்று கீழே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வெற்றி போட்டு தரை வைக்கட்டும். மெதுவா நெஞ்சு மேல கை வச்சுக்கிறோம். மெதுவா எந்திரிச்சிடறோம். ஒரு நீண்ட மூச்சு. மெதுவா இடது காலை ஊனி அப்படியே வலது காலத்துல வச்சுக்கிறோம். இப்ப நம்ம செஞ்சது பத்மாசனம். அதுல பத்மாசனம் பத்ம புஜங்காசனம் செஞ்சோம். இந்த பத்மாசனம் பத்ம புஜங்காசனம் செய்வதனால் நம்ம வலது பக்க மூளை இடது பக்க மூளை நன்றாக செயல்திறன் அதிகரிக்கிறது. புஜங்காசனம் நம்ம செய்வதனாலே முதுகுத்தண்டு நல்லா பலமடைகிறது. இடுப்பு வலி முதுகு வலி குணமடைகிறது. தோள்பட்டை வலி கழுத்து வலி சரியாகிறது. ஆசனங்கள் வந்து கணக்கில்லாத ஆசனங்கள் இருக்கும். நம்மளால எந்த ஆசனம் முடியுமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செய்யறப்ப எல்லா ஆசனமும் வரும். நம்மளால என்ன நம்மளுக்கு உடலுக்கு தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஊஞ்சலாசனம். புதியங்கால் இரண்டையும் நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். கால் கட்டைகளை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் கோர்த்துக்கிறோம். நல்லா அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி வந்துக்கிறோம். மெதுவா கீழே போய் அப்படியே அதே மாதிரி மேல வந்துடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த ஊஞ்சலாசனத்தோட நன்மைகள் மலச்சிக்கலை சரி செய்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட காற்று வெளியேற்றப்படுகிறது. அஜீரணம் வாயு தொந்தரவு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த ஊஞ்சலாசனம். எல்லோரும் எளிமையா செய்யலாம். ஒரு சிலருக்கு வந்து நல்லா கவனிச்சோம்னா அது நம்மளுக்கு புரிஞ்சிடும். நம்ம அழகா அந்த ஆசனத்தை வந்து தொடர்ந்து செய்யறப்ப நம்மளுக்கு இந்த ஊஞ்சலாசனம் வந்து வந்துடும். மறுபடியும் ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக
முயலாசனம். இது ரொம்ப உயரம். எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு இந்த முயலாசனம் வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே கீழே போறோம். மெதுவா கீழே போறோம். நெட்டி போட்டு தரையில வச்சுக்கிறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. மூச்சு காத்து விட்டு மெதுவா மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். இந்த முயலாசனம், சசங்காசனம், பாலாசனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பாலாசனம் தலையை வந்து நம்ம முட்டி பக்கத்தால் கொண்டு வச்சிருக்கோம். இந்த முயலாசனம் செய்வதனால் மன அழுத்தத்தை குறைக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த முயலாசனம். முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. நினைவாற்றல் அதிகரிக்கிறது. ரொம்ப எளிமை, பலன் வந்து ரொம்ப அதிகம். தொடர்ந்து நாம் ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை செயல்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சிகளை சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். நன்றி ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது நிகழ்கால மனப்பயிற்சி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பேருங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு கண்ணாடி மாட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த பயிற்சி பண்ணா கண்ணாடி கழட்டிடலாம். முதல்ல ஏன் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, ஏன் கண்ணு கெட்டு போச்சுன்னு கேட்டா, நிகழ்காலத்துல யாரெல்லாம் இல்லையோ கண்ணு கெட்டு போயிடும். ஒண்ணு இறந்த காலத்துல இருப்பாங்க, இல்லைன்னா வருங்காலத்துல இருப்பாங்க. புரியலையா? ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருப்பாங்க. நிகழ்காலத்துல இருக்கிறவங்களுக்கு முதல்ல கண்ணு கெட்டு போகாதீங்க. கண்ணு கெட்டு போகலைன்னாவே லிவர் நல்லா இருக்கும். கண்ணுக்கு லிவருக்கு சம்பந்தம் இருக்கு. கண் ஆரோக்கியமே உடலின் ஆரோக்கியம். அதனால இப்ப நான் சொல்றதை கேக்குறீங்க, இது ஒன்னும் கண்ணுக்கு பயிற்சி கொடுத்து கண்ணாடி கல்றதுக்கு மட்டும் இல்ல. அது முக்கியம். அதை விட முக்கியம் நமது தெளிவு, ஒரு பொறுமை, உடல் ஆரோக்கியம், மூச்சு காத்து எல்லாமே ஒழுங்கு பண்ணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன கண்ணாடி கழட்டி எல்லாம் புரியறதுக்காக சொன்னேன். ஓகே, இது எப்படி பயிற்சின்னு சொல்றேங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன விடுங்க, நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 100 போட்டோ எடுப்பேன். அந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு, எங்கன்னா கேட்பீங்க இதெல்லாம் எங்க இருக்குன்னு. எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருந்து எடுத்த போட்டோ தான். புரியலையா? உங்க வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல டைல்ஸ்ல ஒரு ரோஜா பூ இருக்கும். நான் அதை டைட்டு க்ளோஸ் அப்ல ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுவேன். அந்த ரோஜா பூ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்க வீட்டு பாத்ரூம்ல எடுத்து உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு துணி தொங்கிட்டு இருக்கும், ஒரு ஜன்னல்ல ஒரு ஸ்கிரீன், அதுல ஒரு டிசைன் இருக்கும். அதை கட் பண்ணி அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வைப்பேன். உங்களுக்கு தெரியாது.
உங்க வீட்டுல பீரோல ஒரு டிசைன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை போட்டோ எடுத்து நமக்கு அமிச்சாவே நமக்கே தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? யாருமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லயே இல்லை, அதாவது நிகழ்காலத்திலே இல்லைன்னு அர்த்தங்க. அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, திடீர்னு கண்ணை மூடி நீங்க போட்டிருக்க ஷர்ட் பேண்டோடைய கலர் யோசிச்சு பாருங்க, அதுவே பல பேத்துக்கு தெரியாது, பார்த்தாதான் தெரியும். அதை விடுங்க, நம்ம டிஷர்ட்ல நம்ம ஷர்ட்ல சில வாசகம் எழுதி இருக்கும், ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். 5 வருஷமா டிஷர்ட்டை போட்டிருப்போம். ஒருத்தர் எதிர்க்க படிப்பாரு, நம்ம என்ன கேட்போம், என்ன படிச்சிருக்கீங்கன்னு. நம்ம டிஷர்ட்ல எழுதின வார்த்தை தான் ஒருத்தர் படிப்பாரு. நம்ம இத்தனை வருஷமா போட்டுட்டு அது ஏன் பார்க்கலன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாருக்கு இருக்கும்? கண்ணு பளிச்சுன்னு தெரியும். கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சால் லிவர் சுத்தமா இருக்குன்னு இருக்கும். லிவர் சுத்தமா இருந்தா உடம்புல எந்த நோய் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வர்றதாங்க ஒரு மிகப்பெரிய தியானம். அதான் வித் அவேர்னஸ். இது மாதிரி சொல்றேன். அதை நீங்க என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்றேன். இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்? அடிக்கடி உங்க நிகழ்காலத்துக்கு நீங்க வரணும். உதாரணமா வீட்டுல உட்காந்துருக்கீங்களா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் நிகழ்கால பயிற்சின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னால என்ன தெரியுதோ அது சம்பந்தமா தான் யோசிக்கணும், வேற எது சம்பந்தமா யோசிக்க கூடாது. உங்க கண்ணு முன்னால ஒரு சோபா இருந்துச்சுன்னா சோபா பத்தி யோசிக்கலாம், அந்த கலரை பாத்துக்கலாம், அந்த டிசைன் ரசிச்சுக்கலாம். ஆனா உங்க ஆபீஸை பத்தி, குடும்பத்தை பத்தி, கடனை பத்தி நினைக்க கூடாது. நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. கண்ணு முன்னால எந்த பொருள் தெரியுதோ அதை பத்தி வேணா யோசிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு பொருளை பத்தியோ, எந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தியோ, எந்த ஒரு விஷயம் பத்தியும் யோசிக்க கூடாது. இப்ப அப்படியே சுத்துறீங்க, உங்க கண்ணு முன்னால கார் நிக்குதுன்னா காரை பத்தி யோசிக்கலாம். கார் வெள்ளையா இருக்குது, இது என்ன டயர் இருக்கு, இது என்ன மாடல், இப்படி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா இந்த காரை பார்த்துட்டு உடனே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சிவப்பு கார் ஒன்று இருந்துச்சுலான்னு அந்த காரை பத்தி யோசிக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுங்களா? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறதுனா, நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற விஷயங்களை மட்டுமே யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், அவ்வளவு தெளிவா இருக்குங்க. அதுக்காக 24 மணி நேரம் கண்ணு முன்னாள் இருக்கிற பொருளை யோசிக்க முடியாது. நமக்கு 1008 வேலை இருக்கும். நாளைக்கு எங்க போகணும், ஃபிளைட் டிக்கெட் எடுக்கணும், பஸ் டிக்கெட் எடுக்கணும், வீட்டுக்கு போகும்போது பருப்பு வாங்கிட்டு போகணும், இதெல்லாம் யோசிக்கணும், இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுலயே அப்படியே உள்ள போயிட்டோம். இப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ஏன் கண்ணாடி மாட்டிருக்குன்னா எதுக்குமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை. அதாவது முன்னாடி இருக்கிற பொருளை பாக்குறதே இல்லை, எப்பவுமே இல்லை, கற்பனை உலகம் தான். எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு பழசை யோசிச்சுட்டு இருப்போம், இல்ல ஃபியூச்சரை யோசிச்சுட்டு இருப்போம், ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருப்போம். இங்க என்ன இருக்கோ அதை பார்க்க மாட்டோம், இல்லாத பார்த்துட்டு இருப்பாங்க. ஞானிகள் கண் முன்னால் இருப்பதை மட்டுமே பார்ப்பார்கள். அதுக்காக 24 மணி நேரம் இல்ல, அதிகமா அதை பாக்குறதுனால கண்ணு பளிச்சுட்டு இருக்கு, லிவர் ஆரோக்கியமா இருக்கு, உடம்பு நல்லா இருக்குதுங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, பில்லா படத்துல அந்த பில்லா, அஜித் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து வரும்போது சொல்லுவாங்க, நான் 27 படிக்கட்டு ஏறி வந்தேன், இங்க வந்து 7 தூண் இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? இந்த கண்ணு முன்னால் இருக்கிற விஷயத்தை யார் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே தெரியுங்க. சோ நீங்க ஒருத்தர் உங்க முதலாளி பாக்குறீங்க, வந்துடுறீங்க, அவர் போன் பண்ணி கேட்கிறாரு, ஏன் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன்னு. நம்ம யோசிப்போம், மொத்தம் சிவப்பா இருக்கும், இல்ல செருப்பு போடாம வந்திருப்போம், அவர் கண்டுபிடிச்சிருவாரு. செருப்பு போடாம வந்திருக்கீங்க பாரு, செருப்பு மாத்தி போட்டிருக்கேன் பாரு. நம்ம செருப்பு மாத்தி போட்டிருப்போம், ஆனா நம்ம இன்னொருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறாங்க. பாருங்க, நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய தியானத்தை உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. வாக்கிங் போறீங்க இல்லைங்களா, வாக்கிங் போது என்ன பண்ணுங்க, இனிமேல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாக்கிங் அப்படின்னு போங்க. அதாவது நீங்க வாக்கிங் போகும்போது வித் அவேர்னஸோட, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், இங்க ரோடு இருக்கு, இங்க கார் இருக்குன்னு எந்த பொருளை பாக்குறீங்களோ அந்த பொருளை மட்டும் யோசிக்கணும். இப்படி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்க, சாதாரண வாக்கிங்கை விட இதுக்கு 1000 மடங்கு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இயர்போனை மாட்டிட்டு ஒரு பாட்டை போட்டுருவோம், பக்கத்துல ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட அரசியல் பேசி நடந்து போயிட்டே இருப்போம், மைண்ட் எங்கேயோ இருக்கும். அதுக்கு நீங்க வாக்கிங் போகாமே இருக்கலாம். அதே மாதிரி ஷாக்கிங் போகணும். ஷாக்கிங் போது ஓடும் பொழுது நம்ம கால் வந்து தரையில படுது, நான் ஓடிட்டு இருக்கிறேன், என் உடம்பு, நான் இந்த மாதிரி ட்ரௌசர் போட்டிருக்கேன், கண்ணுலாம் இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு கண்ணு முன்னால தெரிகிறத நினைச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போங்க. நான் வேற மாதிரி சொல்லிட்டா, புதுசா திடீர்னு நீங்க சுவிட்சர்லாந்து போறீங்க, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, எப்படி இருக்கும்? கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். பாருங்க, வேற எதுவும் ஞாபகம் இருக்காது. வித்தியாசம் பஸ் இருக்கு, நதி இப்படி இருக்கு, என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னு. 7வது முறை சுவிட்சர்லாந்து போங்க, ஏற்கனவே பார்த்ததாங்கன்னு பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். அதாவது புரிஞ்சுக்குங்க, புதுசா ஒரு ஊருக்கு போகும்போது, புதுசா ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அது பாருங்க ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறாங்க. எனவே இந்த வினாடி முதல் கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஆபீஸ்ல இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது, எப்பெல்லாம் முடியுதோ
நீங்க டைம் பிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நான் என் கண்ணு முன்னால் இருப்பதை மட்டுமே கவனிப்பேன். வேற எதையும் யோசிக்க மாட்டேன், பழசையும் யோசிக்க மாட்டேன், எதிர்காலத்தை யோசிக்க மாட்டேன், வீட்டை பத்தி பிசினஸ் பத்தி யோசிக்க மாட்டேன். உதாரணத்துக்கு இப்ப இங்க பாக்குறீங்க, இங்க ஒரு கார் நிக்குது, இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க லாரி நிக்குது, லாரி பத்தி யோசிக்கணும், காரை மரம் வரணும். உங்கள் கண் முன்னில் இருக்கும் விஷயத்தை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் இப்பொழுது இருந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தால், பாருங்க, கண்ணாடி கழட்டிட்டு பயிற்சி பண்ணுங்க. அந்த கண்ணாடி மாட்டிட்டே பண்ணீங்கன்னா அப்புறம் மறுபடியும் மாட்டிருங்க. கண்ணாடி கழட்டிட்டு நான் சொல்ற மாதிரி பயிற்சி பண்ணுங்க. 3 மாசத்தில் கண்ணாடி கழட்டி விடலாம். உடலில் அவ்வளவு பவர் இருக்குங்க, மனதில் அவ்வளவு தைரியம் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய தியானம், மிகப்பெரிய சக்தி. செய்து பாருங்கள். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகளில் சிறப்பித்த ஈலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைவேதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு வாழ்வியல் விளக்கங்களை சிறப்பாக அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வகையிலே இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொடுக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம் வாழ்க்கை தத்துவத்தினுடைய 3வது பகுதியிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கை தத்துவம் மொத்தம் 12 தத்துவங்களை மகரிஷி அவர்கள் 4 பிரிவுகளாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதல் 2 பிரிவுகள், அதாவது 6 தத்துவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். தேவைகள் 3, காப்புக்கள் 3 என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த 6 தத்துவங்களும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது என்றும் சிந்தித்திருக்கிறோம். அது மனிதனுக்கும் தேவையானது. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் அது தேவையானது. மற்ற எல்லா உயிர்களுடைய வாழ்க்கையும் அதனுடைய அடிப்படையில தான் அமைந்திருக்கும். அவைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, பராமரித்துக் கொள்வதற்காக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அவற்றினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டுமே அது இயங்கிக் கொண்டிருக்கும். சரி, இப்ப அடுத்ததாக இருப்பது மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக இருக்கிற 6 தத்துவங்கள். இதில் நாம் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது மற்ற உயிர்களுக்கு சொல்லப்படாத ஒரு தத்துவம். அதிலே முதல் 3 தத்துவத்தை மகரிஷி அவர்கள் அறநெறிகள் என்று சொல்கிறார்கள். அறநெறிகள். அடுத்த 3 தத்துவத்தை அறிவின் நிலை படிகள் என்று சொல்கிறார்.
அப்ப இந்த அறநெறிகளும் அறிவின் நிலை படிகளும் இந்த 6 தத்துவங்களும் மனிதனுக்கு மட்டுமே முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அறநெறி அப்படின்னா என்ன? அறநெறி என்பது அதாவது மனிதன் நெறியோடு வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெறினா ஒரு முறை, ஒரு வழி. அப்ப மனிதன் அந்த நெறியோடு வாழ வேண்டும் என்றால் அந்த நெறி எப்பேற்பட்ட நெறியாக இருக்க வேண்டும் என்றால் அறநெறியாக இருக்க வேண்டும். அறம் என்றால் உயர்ந்தது, உண்மையானது, நன்மையானது, பிறருடைய துன்பத்தை போக்குவது, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது. மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, துன்பம் போக்கும் தூய நெறிய அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். நமக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். இப்படி ஔவையாருடைய பாடல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறார். அறம் என்றால் என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்டா, அறம் என்றால் நல்லது என்று நாம சொல்லுவோம். ஔவையார் நல்லது செய்ய விரும்பு என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அறத்துக்கு நல்லது என்று மட்டும் பொருள் அல்ல. இந்த அறநெறி என்பது 3 விதமான விஷயங்களை ஒன்று இணைத்து இருக்குது. ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று கடமை, 3வது ஈகை. இதுதான் வாழ்க்கை தத்துவத்துல 3வது அங்கம். அறநெறி ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 தன்மைகளை கொண்டிருக்கிறது. தேவைகளுக்கு எப்படி 3 அங்கமோ, காப்புகளுக்கு எப்படி 3 அங்கமோ, அப்படி அறநெறிகளுக்கு 3 அங்கம். அது ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப இந்த அறநெறிகள் மனிதனுக்கு மட்டும் பொதுவானதுன்னு சொல்றீங்களே, ஏன் உயிர்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா மற்ற உயிர்கள் எல்லாம் இயற்கையாவே அப்படித்தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு தாவரத்தை மட்டும் எடுத்து நான் உதாரணம் சொல்றேன். ஒழுக்கம் என்பது என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நம்ம நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஒழுக்கம் என்பது உயிரை விட உயர்வானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு இடத்துல ஒழுக்கம் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒழுக்கம் தவறிட்டா உயிர் காப்பாற்றப்படும். ஆனா ஒழுக்கம் தவறாமல் இருந்தால் உயிர் போய்விடும். அப்படின்னா நம்ம எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வள்ளுவம் என்ன சொல்லுதுன்னா, அங்க உன்னோட உயிர் போனா பரவாயில்லை, நீ ஒழுக்கத்தை கடைபிடி. அதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலாக கருதப்பட வேண்டியது ஒழுக்கம். இது நிறைய படங்கள்ல அந்த கற்பொழுக்கத்துக்கு இந்த இதையே காமிச்சிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். ஒரு பெண்ணை தவறான முறையில செயல்படுத்த முயற்சிப்பாங்க. அந்த பெண் ஒரு கத்தி எடுத்தோ ஒரு கண்ணாடி எடுத்தோ தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்வார். இது ஒழுக்கத்தினுடைய மிக உச்சகட்டமான ஒரு தன்மையாக நாம் உணரலாம். அதாவது தன்னுடைய ஒழுக்கத்திற்கு ஒரு பாதிப்பு வருகிறது எனும்போது அந்த நேரத்திலே ஒழுக்கத்தை விடுவதா உயிரை விடுவதா என்றால் உயிரை விட்டு விடலாம் என்கிறது நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கிற மரபு. அப்ப இந்த இயற்கையில பாருங்க, ஒழுக்கம் என்பதற்கான விளக்கம், ஒழுக்கம்னால நம்ம கிட்ட என்ன, ஒழுக்கமா இரு அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம. பட் ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம சிந்தனை செய்து பார்த்ததில்லை. நல்லது அவ்வளவுதான் தெரியும். ஆனா மகரிஷி அவர்கள் அந்த ஒழுக்கத்திற்கு ஒரு சாமியம் கொடுக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம லைஃப்ல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஒழுக்கம் என்கின்ற இந்த விதி
மகரிஷி அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. எது ஒழுக்கம் என்று கேட்கிற போது, ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருப்பது ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். அதை நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டியது. அப்ப ஒழுக்கம் என்பது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6 இடத்திலே நான் உங்களுக்கு பொருள் சொல்ற மாதிரி சொல்றேன். அதாவது தனக்கோ பிறருக்கோ, இதுதான் நம்ம ஞானம் அடைவதற்கான ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஏதோ சும்மா சிம்பிளா அறநெறியில ஒரு பகுதியை பற்றி நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் ஞானம் அடைவதற்கான விஷயமாக நீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளணும். இப்ப இந்த ஆன்மீகத்துல உச்சகட்ட ஃபார்முலா என்ன ஞானம் அடைகிறதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். புத்தர் சொல்றார், ஒழுக்கம் தான் கடவுள் என்று சொல்கிறார். அவர் கடவுளை பற்றி எதுவும் பேசவே இல்லை. கடவுள் தன்மை அவர் உணர்ந்தாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஒழுக்கம் தான் கடவுள் என்று சொல்லிட்டு போயிட்டார். தனக்கும் பிறருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம பிறருக்கு துன்பம் கொடுப்பதுதான் ஒழுக்கமற்ற செயல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு நாமே துன்பம் கொடுப்பது கூட ஒழுக்கமற்ற செயல்தான். நம்முடைய உடலுக்கோ மனதிற்கோ நாம துன்பம் கொடுப்பது கூட ஒழுக்கமற்ற செயல்தான். அது இப்பவே துன்பம் வந்தாலும் ஒழுக்கமற்ற செயல்தான். எதிர்காலத்தில் துன்பம் வந்தாலும் அது ஒழுக்கமற்ற செயல்தான். இப்போ ஒழுக்கத்தை மிக ஆழமாக மகரிஷி போதிக்கிறாங்க. அது இரண்டொழுக்க பண்பாடு என்றும் இந்த ஒழுக்கத்தை அவங்க மாற்றி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கு முன்பாக 5 ஒழுக்க பண்பாடு என்று மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம சிந்திப்போம். அப்போ ஒழுக்கம் என்பது என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ அல்லது பிற்காலத்திலோ உடலிற்கோ அல்லது மனதிற்கோ துன்பம் கொடுத்தோம்னா அது ஒழுக்கம் அற்ற செயல் என்று நாம எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த சாமியத்திலே மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒழுக்கம் என்பது அறநெறியினுடைய முதல் பகுதி. சரி, 3 பகுதிகள் கொண்டது அறநெறி. அப்ப அதனுடைய முதல் பகுதி ஒழுக்கம். இப்ப நீங்க கேட்கலாம், ஒழுக்கம்னா தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காத இது மனுஷனுக்கு மட்டும்தான் தேவையா? கடமை என்பது என்ன? நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு ஒரு 5 நிமிடம் ஒரு சிம்பிளா சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு டெப்தா உள்ள போகலாம். கடமை என்பது என்ன? கடமை என்பது கடன் மை விகுதி பெற்று கடமை ஆயிற்று அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. டியூ டு த சொசைட்டி இஸ் டியூட்டி என்று சொல்லுவாங்க. அதாவது நாம் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழும்போது நமக்கு உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, இருக்கிற இருப்பிடம், வாழ்க்கை வசதிக்கான அத்தனை பொருட்களை யார் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, இந்த சமுதாயம் தான் செஞ்சு கொடுக்குது. சமுதாய மக்கள் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப இந்த சமுதாயத்திலிருந்து எல்லாவற்றையும் நாம கடனாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும்.
அப்ப நாம பெற்ற கடனுக்கு திருப்பி செலுத்துவதுதான் கடமை என்று நாம புரிந்து கொள்ளணும். அதாவது அம்மா அப்பாவை பார்க்கிறது நம்மளோட கடமை என்று சொல்கிறோம். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப ஒரு வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது என்னுடைய கடமை என்று சொல்கிறோம். அப்போ அது ஏன் அது கடமை அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும். நாம் அவர்களிடம் கடன் பெற்றிருக்கிறோம். உடல் உழைப்பையோ, அறிவையோ, ஆற்றலையோ, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க நமக்காக செஞ்சிருக்காங்க. இப்ப கடைக்கு போய் ரூ. 1000 கடன் வாங்கினா தான் கடன் என்று இல்ல. இப்ப எனக்காக ஒருத்தர் உழைக்கிறாருன்னா, நீங்க அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? உழைப்பை கடனாக நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப அதை திருப்பி குடுக்கிறது தான் கடமை. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. அப்போ ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் தராத நிலைப்பாடு. அது தனக்கும் சேர்த்து தான். கடமை என்பது நான் பெற்ற விஷயத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்வது. ஈகை என்பது என்ன? ஈகை என்பது இந்த சமுதாயத்துல முடியாதவர்கள், இயலாதவர்கள், வாழ முடியாதவர்கள், வாழத் தெரியாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க சிலர். அவங்களுக்கு நம்மால முடிஞ்சது. அதுவும் அப்படித்தான். நீங்க சிலருக்கு பொருள் ஈகை கொடுக்கிறத ஈகை என்று நினைக்கிறோம். பட் பொருள் ஈகை மட்டும் ஈகை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். பொருள் ஈகை மட்டும் ஈகை அல்ல. நமக்கு அறிவு ஈகை இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய தேவையா இருக்கு. அதைத்தான் தொண்டு என்று சேவை என்று சொல்கிறோம். இப்ப இந்த சமுதாயத்துல உடல் உழைப்பை ஈகையா கொடுக்கலாம். நீங்க பிறருக்காக போய் சர்வீஸ் பண்ணலாம். உடல் உழைப்பை கொடுக்கலாம். அல்லது பொருளை ஈகையாக கொடுக்கலாம். அல்லது அறிவை ஈகையாக கொடுக்கலாம். மகான்கள் நமக்கு அறிவை ஈகையாக கொடுக்கிறார். அப்ப ஈகை என்பது என்னிடம் இருக்கின்ற ஒன்றை பிறருடைய துன்பம் போக்குவதற்காக கொடுப்பது. எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி கொடுப்பது. இந்த 3ஐ நான் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னா, இது மற்ற உயிர்களுக்கு தேவையில்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உதாரணத்துக்கு ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. மரம் எப்படி இருக்கு பாருங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தராதது. ஒரு மரம் ஒழுக்கமாக இருக்கிறது. இது நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தனைக்கு எடுக்கும். ஒரு மரம் என்று ஓரறிவை சொல்லுகிறோம். ஆனா அது அதுக்கும் துன்பத்தை கொடுக்கிறது இல்ல. மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கிறது இல்ல. தனக்கோ, பிறருக்கோ தற்காலத்திலும் துன்பத்தை கொடுக்கிறது இல்ல. எதிர்காலத்திலே துன்பத்தை கொடுக்கிறது இல்ல. அது உடலுக்கும் துன்பத்தை கொடுக்கிறது இல்ல, மனதிற்கும் துன்பத்தை கொடுக்கிறது இல்ல. அப்ப மரம் எப்படி இருக்கிறது என்றால், மரம் ஒழுக்கமாக இருக்கிறது. அதற்கு ஒழுக்கம் தேவையில்லை. ஏன்னா அதற்கு இயல்பிலேயே இயற்கையாகவே ஒழுக்கம் என்ற தன்மை அமைக்கப்பட்டு விட்டது. அதே போல அது கடமையாற்றுகிறதா அப்படின்னு ஒரு சிந்தனை எடுத்துக்கிட்டோம்னா, ஆமா, அது தன்னுடைய ஆற்றலை பெறுவதற்கு பஞ்சபூதங்கள்ல இருந்து சக்தியை கடனாக பெற்றது. அப்ப அந்த பஞ்சபூத சக்தியை இந்த சமுதாயத்திற்கு அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. வேரின் மூலமாக மண்ணை பிடித்து நிலத்தினுடைய வளத்தை காக்கிறது. இன்னும் காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு ஆக்சிஜனை கொடுக்கிறது. இன்னும் அதனுடைய பசுமைத்தன்மை மூலம் மழை வருவதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்துகிறது. இன்னும் அது பல்வேறு விதமான கடமைகளை அது முழுமையாக செய்து கொண்டே இருக்கிறது. அதனால என்ன முடியுமோ வாழ்நாள் முழுக்க அது கடமையாக செய்கிறது. இன்னொன்று அது ஈகை உணர்வோடு தன்னால் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ இல்லையா? அதாவது தன்னை வெட்டுபவனுக்கு கூட நிழலை கொடுக்கிறது என்று சொல்லுவாங்க மரம். அந்த மரத்தை தான் அறுப்பாவன். அந்த மரத்தினுடைய நிழல்லையே நின்று அதை அறுப்பான். அது பாருங்க எப்படி இருக்குன்னு. அது தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்வதில்லை. ஏன்னா அதுக்கு தெரியும் எல்லாமே இங்க வந்ததுதான். இப்ப எல்லாமே போக வேண்டியதுதான் இயல்பு. இப்ப தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அது முழுக்க முழுக்க பிறருக்காக வாழ்கிறது. ஈகை தன்னால் முடிந்ததை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? பல உயிர்களுக்கு அது வாழ்வாதாரமாக வாழ்விடமாக இருக்கிறது. நமக்கு தேவையான காற்றை வழங்குகிறது, நீரை வழங்குவதற்கு உதவி செய்கிறது.
ஒரு நிழலை கொடுக்கிறது. இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற பல்வேறு விதமான மரப்பொருட்களாக அது பயன்படுகிறது. கடைசிக்கு எரிக்கிறதுக்காக தன்னை எரித்து கொண்டாவது பிறருக்கு பயன்பட்டு அது தன்னை இழந்து விடுகிறது. அப்ப ஒரு மரத்துக்கு போய் நீ ஒழுக்கமா இரு, நீ உன்னோட கடமையை கரெக்டா செய்யு, நீ ஈகை புரி என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. 5 அறிவு வரைக்கும் இருக்கிற உயிர்கள் பிறக்கும் போதே அது சில ஆற்றலை பெற்றுதான் இயற்கை அதை அனுப்புது. ஆனா அப்போ பிற உயிர்கள் உயர்ந்ததா அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல உயர்ந்தது, முழுமையாக உயர்ந்தது என்று சொல்ல முடியாது. இப்போ ஒரு விதத்திலேன்னா என்ன, அதற்கான அந்த அறிவு எல்லையில அது உயர்ந்த நிலையில் இருக்குது. அதற்கு மேல அதுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. அதாவது இறைவனை உணரணும், தன்னை உணரணும் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு சிந்தனை இல்லை. அதனோட வாழ்கின்ற வாழ்க்கை அளவுக்கு அது ஒழுக்கமாக கடமையோடு ஈகையை கடைபிடித்துக் கொண்டு இருக்குமே தவிர அதற்கு மேல அதனால விரிந்த சிந்தனை செய்து சமுதாயம்னா என்ன, தான்னா என்ன, தான் எதுக்காக பிறந்தோம், எதுக்கு எங்கிருந்து வந்திருக்கிறோம் இப்படிங்கிற உணர்வெல்லாம் அதுக்கு முற்றிலும் கிடையாது. அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் இந்த 3 அறநெறிகள் மகான்கள் போதிக்கிறாங்க. ஏன்னா இது எதற்காக இந்த அறநெறி அப்படி ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா, இந்த மனிதன் நாம வந்து கூட்டாக வாழ்கிறோம், சமுதாயமாக கூட்டாக வாழ்கிறோம். சரிங்களா? இப்ப ஒரு மாட்டை வெட்டிங்கன்னா தனியா வாழ்ந்துரும். ஒரு மனுஷனை விட்டா தனியா வாழ முடியாது. நம்ம கூட்டு வாழ்க்கை வாழ்றோம். உலகம் முழுக்க இருக்கிற பல மக்களுடைய அறிவை ஆற்றலை பயன்படுத்துறோம். நம்ம அறிவை ஆற்றலை பல மக்களுக்கு கொடுக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, நாம ஒரு கூட்டு வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த சமுதாய வாழ்க்கை வாழும்போது அதற்கு ஒத்தபடி நம்முடைய வாழ்வை நம்ம அமைத்துக் கொள்ளணும். இல்லாட்டி துன்பம் வந்துரும். சரியானுங்களா? ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம்னா, அந்த இடத்துல ஒழுக்கத்தை நாம மீறினோம்னா, அந்த இடத்துல துன்பத்தை விளைவித்து விடுவோம். அது தனக்கும் துன்பமா போயிரும், பிறருக்கும் துன்பமா போயிரும். அப்ப இந்த சமுதாய வாழ்க்கையை நம்ம வாழ்றோம், பிறருடைய உழைப்பை பயன்படுத்தி வாழ்றோம். அப்ப அந்த இடத்தை நம்ம சரியாக வைத்துக் கொள்ளணும். சமுதாய உறவை நம்ம சரியாக வைத்துக் கொள்ளணும்னா, அதற்கு ஒரே வழி என்ன? நாம இந்த அறநெறிகளை கடைபிடித்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. அதற்கு அடுத்த நிலைப்பாடு நம்ம இறையுணர்வை பெறுவதற்காக அறிவின் நிலை படிகள் என்று மகரிஷி 3 ஸ்டெப் குடுக்குறாங்க. அது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், முழுமை பேறு என்று 3 நிலை குடுக்குறாங்க. அதுல முதல் நிலை பக்தி மார்க்கம், அடுத்த நிலை ஞான மார்க்கம், கடைசி நிலை முழுமை பேறு. அப்போ ஒரு மனிதன் இந்த அறநெறியையும், அந்த இறையுணர்வையும் பெறுவதற்கு தான் இந்த 6 விதிகளை மகரிஷி அவங்க நமக்கு எடுத்து காட்டுறாங்க. சரி. அப்ப அறநெறிகள் என்பது ஒரு மனிதன் இந்த சமுதாயத்திலே மக்களோடு மக்களாக, இணக்கமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட நெறிகள். இந்த 3ஐயும் நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த 3லிருந்து எந்த அளவுக்கு விலகுகிறோமோ, அந்த அளவிற்கு ஞானத்திலிருந்து, இயற்கையிலிருந்து, இறைத்தன்மையிலிருந்து நம்ம விலகிக் கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் துன்பம் தான் வரும். இந்த 3ஐயும் கடைபிடிக்கிற மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வது கடவுளாலே மாற்ற முடியாத ஒரு செயல். இந்த 3ஐயும் விட்டவன் மகிழ்ச்சியா வாழ்றதுங்கிறது சாத்தியமற்ற ஒரு செயலா இருக்குது. அதனால நம்ம இந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. சரி, இந்த ஒழுக்கத்திற்கு என்று நான் வந்து ஒரு நாள் முழுக்க பேசணும். இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் நீங்க புரிதலுக்கு என்ன மட்டும் எடுத்துக்கோங்கன்னா, எது ஒழுக்கம் என்று கேட்டால் நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலிற்கோ மனதிற்கோ எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ 3ல எதை செஞ்சாலும் சரி, எண்ணத்துல தனக்கு ஒரு துன்பம் கொடுக்கிற ஒரு எண்ணத்தை நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒழுக்கமற்ற செயல். பிறருக்கு துன்பம் கொடுக்கிற ஒரு எண்ணத்தை நினைச்சா அது ஒழுக்கமற்ற செயல். சொல்லு தனக்கு ஒரு கெட்ட சொல் சொன்னோம்னா ஒரு ஒழுக்கமற்ற செயல். பிறருக்கு ஒரு கெட்ட சொல்லை சொன்னோம்னா அது ஒழுக்கமற்ற செயல். தனக்கு ஒரு துன்பம் கொடுக்கிற செயல் செய்தீங்கன்னா அது ஒழுக்கமற்றது. பிறருக்கு ஒரு துன்பம் கொடுக்கிற செயல் செஞ்சா அது ஒழுக்கமற்றது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க.
இந்த இடத்துல மகரிஷி மகாத்மா காந்தியவே வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லுவார். ஏன்னா இந்த உடல் இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இந்த உடலை வருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது உங்களுடைய உடலையே நீங்க வருத்திக் கொள்கிறீங்க. அதாவது போராட்ட காலங்கள்ல இருக்கிற உண்ணாவிரதத்தை சொல்றேன். நோய்களை போக்குவதற்கான உண்ணாவிரதம் என்பது வேற. போராட்ட காலங்கள்ல நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. அது பிறருடைய நன்மைக்காக நீங்க இருந்தாலும் உங்களுடைய உடலை வருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? சரியானுங்களா? யோசித்து பாருங்க. இது வந்து ஒழுக்கத்தினுடைய உச்சம். இந்த இறையாற்றல் தன்னை உணர்வதற்காக இந்த உடலை கட்டி வந்திருக்குது பல்லாயிரம் ஆண்டுகளாக பயணித்து. இந்த உடலை நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்தோம். நீங்க பயன்படுத்துறது கொடுத்தோம். ஆனால் அதை வருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் உண்ணாவிரதம் தேவையில்லாமல் இருப்பது கூட ஒழுக்கமற்ற செயல்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. உங்களுடைய உடலை வருத்துவதற்கு நீங்கள் ஒரு சிறு செயலை நீங்க செய்தா கூட உங்க மனம் கவலைப்படுறீங்கல்ல, அது ஒழுக்கமற்ற செயல். எதற்காக நீங்க மனக்கவலைப்படணும்? சரியானுங்களா? மனக்கவலைப்படுவது ஒழுக்கமற்ற செயல். கோபப்பட்டுகிறோம். கோபப்படும்போது என்னுடைய ஹார்ட் துடிக்குது. அது மிகப்பெரிய ஒழுக்கமற்ற செயல். சரியானுங்களா? பேராசை பிடித்திருப்பது மிகப்பெரிய ஒழுக்கமற்ற செயல். ஏன்னா அது என்னை வருத்துகிறது. என்னை துன்புறுத்துகிறது. அப்ப தன்னை துன்புறுத்தக்கூடிய எண்ணம் சொல் செயல் கூட ஒழுக்கமற்ற செயல். சரி. அந்த விதத்துல இதை வந்து நீங்க ஃபார்முலாவா வைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுக்க உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொண்டு வாங்க. நாம யாருடைய உடலுக்கோ, மனதிற்கோ, தனக்கோ, உடலுக்கோ, மனதிற்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, எண்ணத்திலோ, சொல்லிலோ, செயலிலோ துன்பத்தை கொடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, வெரி மேக்சிமம் மனித குலம் அப்படித்தான் இருக்குது. ஒண்ணா தன்னை துன்பப்படுத்திட்டு இருக்கு, இல்லாட்டி அடுத்தவங்களை துன்பப்படுத்தி கொண்டு. அப்ப அதிலிருந்து நம்ம விடுபட்டு வரணும். அதுதான் ஒழுக்க நெறி என்பதை நாம ஆழமாக புரிந்து கொள்ளணும். அந்த ஒழுக்கம் என்ன பண்ணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்கி இன்பத்தை கொடுக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்கி இன்பம் கொடுக்கிற செயல் எங்க இருக்குதுன்னா, நம்ம இருக்கிற அந்த ஒழுக்க நெறியில தான் இருக்குது என்று சொல்லி, இந்த ஒழுக்க நெறிய நான் இன்னும் ஆழமாக உங்களுக்கு அடுத்த வகுப்புல நான் சிந்தனை கொடுக்கிறேன். அதுக்கு அது அது கேட்டீங்கனாலே உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த ஒழுக்கமற்று இருக்கும்போது என்ன நிகழ்கிறது? எப்படி நமக்கு வாழ்க்கையில துன்பம் வருது? அப்ப நம்ம எதை எப்படி கடைபிடித்து எப்படி இருக்கணும்? சரி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவோம். இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சுட்டா நீங்க ஞானி. அவ்வளவுதான். யாரு ஞானி? தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்தில, பிற்காலத்தில, உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் தராத இருக்கிற ஒரு மனுஷன் அவன் தான் ஞானி. அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப நம்ம ஞானி ஆவதற்கான, ஞானத்தன்மை அடைவதற்கான அடிப்படை கோட்பாடை சிந்திக்கிறோம். அடுத்த வாரம் ஆழமாக நம்ம சிந்திப்போம் என்று கூறி, இந்த தெய்வீகமான வாய்ப்பை வழங்கிய காலை சக்கர அன்பர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து ஆர்வமாக தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, பிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, குறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க. நன்றிங்க ஐயா. அற்புதமாக இன்றைய காலை வேளையில் நமக்கு வந்து மனதிற்கும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தான் துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நினைச்சிட்டு இருந்தோம். தனக்கும் பிறருக்கும் கற்காலத்திலும் சரி, பிற்காலத்திலும் சரி, எந்தவித துன்பமும் கொடுக்க கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்தாங்க. இன்றைய நிகழ்வு நமக்கு மனநிலையில் அனைவருக்கும் ஒரு பதியும் பண்ண இருக்கும். ஐயா சொன்னது போல் தொடர்ந்து ஒரு வாரங்கள் தன்னுடைய மனநிலையை தங்களை சார்ந்து எப்படி நாம் நடக்கிறோமோ என்பதை நீங்கள் உணர்ந்தாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடை கிடைக்கும் என்று ஐயா சொல்லியிருக்காங்க. இதோட தொடக்கம் தான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நமக்கு அற்புதம் இந்த நிகழ்வை பத்தி ஒரு டெப்தா நமக்கு ஒரு பாடம் எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம சிந்திச்சு நம்ம கரெக்டா போனாலே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நிலைக்கு போகும் அப்படிங்கறத வந்து நமக்கு அற்புதமா விளக்கியிருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைவாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. உங்களுக்கு இந்த வகையில் ஏதாவது சந்தேகங்கள் தான் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உண்டான
சந்தேகங்கள்? ஐயா உட்காரம். நன்றி. ஐயா, சிறப்பு, அருமை. வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இல்ல அது முறைகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், மணிகண்டன், சிதம்பரம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் உண்மையிலே சார் இன்னைக்கு வகுப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். நம்ம இறைமதன் ஐயாவுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த ஒழுக்கம், தனி மனிதனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க. இத உண்மையிலேயே எல்லாரும் அவங்க வாழ்வில் கடைபிடித்தா மிக ஒரு நல்ல ஒரு உன்னத நிலையை அடையலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. நன்றி நன்றி சார். உண்மையிலுமே எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட இது, தங்களோட கருத்து. நன்றி நன்றி சார். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க. சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நம்ம குழுல சில கருத்துக்கள் சொல்லியிருந்தோம். அதாவது அடுத்த செஷன் வந்து நம்ம வந்து ஜூலை 1ல இருந்து நம்ம வந்து காலச்சக்கரம் நிகழ்வு வந்து அடுத்த செஷன் போகுது. அதாவது அடுத்த செஷன்னா நம்ம வந்து காலச்சக்கரம் 1ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்புறம் காலச்சக்கரம் 2.0. அடுத்த நிகழ்வு வந்து காலச்சக்கரம் நாளை நமதே அப்படிங்கிற தலைப்புல வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்க போறோம். அந்த நிகழ்வு வந்து ஜூலை 1ல இருந்து நமக்கு சிறப்பா அமைய போகுது. இப்ப இருக்கிற மாதிரியே அடுத்த செஷனும் நமக்கு சிறப்பா போகும். நம்ம சில கேள்விகள் இந்த குழுவுல கேட்டிருந்தோம். ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அது சில பல நபர்கள் வந்து அதுல வந்து தங்களோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கோம். மற்றும் இந்த குழுல உங்களுக்கு வந்து தனித்திறமைகள் நீங்க ஏதாச்சும் செய்ய, அதாவது நான் பயிற்சி கொடுக்க விரும்புறேன், சில கருத்துக்கள் சொல்ல வரேன், சில விஷயங்கள் நான் பேச விரும்புறேன், சில கருத்துக்கள் சில ஆசான்களோட தொடர்புல நான் வந்து சில கருத்துக்கள் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நீங்க வந்து உடனே தெரிவிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குழுல சொல்லியிருந்தோம். அதனால காலதாமதம் வேண்டாம். உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். காலச்சக்கரத்துல நிகழ்ச்சியில நடக்கிற பயிற்சி முறைகள் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது பயிற்சி முறைகள் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க குழுல தெரியப்படுத்தி அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும், அதற்குண்டான நேரங்கள் கொடுக்கப்படும் என்று நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அது எந்த மாதிரியான, அதாவது உடல் பயிற்சி, யோகா, இது மாதிரி இல்லாம வேற தனித்திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நீங்க வந்து, அதாவது குடும்ப விஷயங்கள், கல்லூரி மாணவர்களுக்கு உண்டான விஷயங்கள், பெண்களுக்கு உண்டானது, ஆண்களுக்கு உண்டானது, இது மாதிரி தனித்திறமைகள் ஏதாவது நம்ம சொல்ல விரும்புறோம், அந்த பயிற்சிகள் கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு இருந்தா கூட நீங்க தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும், வர செஷன்லயே உங்களுக்கு கொடுக்கப்படும்
அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். குழுவிலையும் போட்டிருந்தோம். அதை வந்து நண்பர்கள் வந்து தெரிவிச்சீங்கன்னா நன்றாக இருக்கும். ஏன்னா நமக்கு டைமிங் இல்லை, குறைவான டைம் தான் இருக்குது. அதனால வந்து உடனே ஏற்பாடுகள் சில செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்த செஷன் வந்து நமக்கு நல்ல சிவமையா வந்து அவங்க தொடர்ந்து நமக்கு இருப்பாங்க. அதனால வந்து பயிற்சி முறைகள் பிளஸ் வந்து உங்களோட தனித்திறமைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த குழுவில் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பல்வேறு இந்த ஆர்கனைசேஷன் குரூப்புங்கிறது ஒரு 20 நபர்கள் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். இல்ல நீங்களும் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த குழுவுல தெரிவிக்கலாம். நன்றி. இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்கு சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலைகளிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, சேலத்திலிருந்து. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளம்.